பிரதமர் நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். பாம்பனில் 550 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து பாலத்தை ராமநவமி நாளில் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து பிரதமர் திறந்து வைக்கிறார். இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மக்களவையில் தனக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் சபை ஜனநாயகமற்ற முறையில் நடத்தப்படுகிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் சபாநாயகர் தன்னை பற்றி கருத்து தெரிவித்ததாகவும் பதிலுக்கு தமக்கு பேச வாய்ப்பளிக்காமல் சபையை ஒத்திவைத்ததாகவும் இதேபோல கடந்த வாரத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அவர் புகார் கூறினார். டெல்லியில் தாமரை மலர்ந்தது போல அடுத்து மேற்கு வங்கத்திலும் மலரும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர் தற்போது டெல்லியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உள்ளது என்றார். அதேபோல தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் தாமரை மலரும் என்றும் அங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வரும் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருந்தால் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என முதலமைச்சர் ஆதித்யநாத் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் உத்தரப்பிரதேசத்தில் 2017 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத கலவரங்கள் நின்றுவிட்டதாக தெரிவித்தார். மும்மொழி கொள்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறுகிய எண்ணத்தோடு அரசியல் செய்வதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்திருக்கிறார். ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் தமது வாக்கு வங்கி ஆபத்தில் இருப்பதாக ஸ்டாலின் கருதுவதால் மக்களிடம் மொழி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினையை உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார். அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவின் நெடுஞ்சாலைகள் அமெரிக்க சாலைகளை விட சிறப்பானதாக மாறும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் நெடுஞ்சாலைகளின் தரத்தில் மட்டுமன்றி எலக்ட்ரிக் வாகனங்களின் உற்பத்தியிலும் இந்தியா அமெரிக்காவை மிஞ்சிவிடும் என கூறினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான போக்குவரத்தை நடத்த இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து பேசி வருவதாக கொல்கத்தாவில் உள்ள சீன துணை தூதர் ஜூவே தெரிவித்துள்ளார். நேரடி விமான போக்குவரத்தை துவக்க இந்தியா இந்த ஆண்டு ஜனவரியில் விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பாலியல் வன்கொடுமை என்றால் என்ன என்பதற்கு மிகவும் சர்ச்சையான தீர்ப்பை அளித்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மைனர் பெண்களின் மார்பகங்களை தொடுவதோ அவர்களின் கீழாடைகளை அவிழ்ப்பதோ பாலியல் கொடுமை ஆகாது என வழக்கு ஒன்றில் அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா திடீரென காரில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலையில் மாடுகள் கேட்பாரற்று சுற்றித் திரிந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தங்குமிடம் ஏற்படுத்தி அவற்றை பராமரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து 7 நாட்களாக உயர்ந்த வண்ணம் இருந்த இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டது. சென்செக்ஸ் 728 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 181.8 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகம் நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டிலிருந்து புதிதாக 72 காவல் நிலையங்கள், 23 தீயணைப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது நிச்சயமாக மேலும் புதிய அறிவிப்புகள் வரும் என்று தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு தர வேண்டிய 4034 கோடி நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் வரும் 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை வாய்ப்பால் பயன்பெறுவோரை திரட்டி இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 100 நாள் வேலைக்கான நிலுவைத் தொகை, கல்விக்கான நிதி தொடர்பாக பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதேபோல தொகுதி மறுசீரமைப்பு, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், மேகதாது மற்றும் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை குறித்தும் பேசியதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என முன்னர் கூறியிருந்தது பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட்டணி விவகாரத்தில் எந்த கட்சியாவது நிலையாக இருந்திருக்கிறதா என EPS எதிர்கேள்வி எழுப்பினர். அத்தோடு திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் குறிக்கோள் என்றும் அதற்காக அதிமுக எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் பாஜக கூட்டணி பற்றி சூசகமாக கூறினார்.
2026 ஆண்டு தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் இபிஎஸ் நிபந்தனை விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி என்பதில் முடிவாக இருந்த இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை கூட்டணியில் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2026 ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் இபிஎஸ் சந்தித்து சென்ற சில மணித்துளிகளில் தமிழ் மற்றும் ஹிந்தியில் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்ட அமித்ஷா, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின் மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் என்றார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் தலைமையிலான அதிமுக குழு சந்தித்து பேசியது குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒற்றை வரியில் பதிலளித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் எல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு சென்றார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக குழு சந்தித்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு இடையே சுவாரஸ்ய வாதம் நடைபெற்றது. கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் அதிமுக என கடம்பூர் ராஜு கூறிய போது தற்போது தப்பு கணக்கு போடுவதாக தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்தார். கோடைக்கால மின்சார தேவையை சமாளிப்பதற்காக 6000 மெகாவாட் மின்சாரத்தை வெளியில் இருந்து வாங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, 1 யூனிட் மின்சாரத்தை 9 ரூபாய் வரை கொடுத்து வாங்குவதற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 26,883 சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்யக்கோரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என கிராம சபை உறுப்பினர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் நீர்வளங்களை காப்பாற்றும் நோக்கில் இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 3 பேருமே மும்பையைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் குலாம் ஹுசைன் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக கூறிய அவர் செயின் பறிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பைக் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய ஆட்டோ ஓட்டுநரை நம்பி கல்லூரி விடுதியிலிருந்து வெளியே சென்ற அந்த மாணவியை அவன் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா அழைப்பிதழில் தொகுதி எம்எல்ஏ தங்கமணியின் பெயர் சிறியதாக அச்சடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பெண் கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர். தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 65,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 8,195 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,11,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எட்டயபுரத்தில் உள்ள பாரதியாரின் வீட்டை 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தகவல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் பாரதியாரின் வீட்டை 3 மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்தபோது மோசமான நிலையில் இருந்ததாக வேதனை தெரிவித்தார். ஜல்லி எம்சான் விலையை தன்னிச்சையாக உயர்த்தும் கிரஷர் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவவேலு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் ஜல்லி மற்றும் எம்சான் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக கூறினார். தோட்டத்தில் யானை புகுந்து விடுகிறது என்பதற்காக யானைக்கென்ன குடும்ப கட்டுப்பாடா செய்து வைக்க முடியும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவையாக பேசினார். சட்டப்பேரவையில் காட்டுப்பன்றி பிரச்சனையை பற்றி பேசும்போது உரையாற்றிய துரைமுருகன், வனத்துறை மானிய கோரிக்கையின் போது காட்டுப்பன்றி யானைகள் பிரச்சனைகள் குறித்த அறிவிப்பு வருகிறதா என காத்திருப்போம் என்றார்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பற்றி அவதூறாக பேசியதாக சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேமூர் கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் வழக்கு தொடர்ந்துள்ளார். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் மாதம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நெல்லையை சேர்ந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்த மனு மீது டிஜிபி மற்றும் சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பாக டிஜிபி நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 8 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் கேட்பதாக தொண்டர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் குமரேசன் தலைமையிலான தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் குஷிமோகன் பதவிக்கு பணம் கேட்பதாகவும் பணம் தராதவர்களுக்கு பதவி வழங்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த வட மாநிலத்தவர்கள் 48 பேர் மீட்கப்பட்டனர். ஒரு நபருக்கு தலா 35,000 என கூறி வேலைக்கு அழைத்து வந்து வாரத்திற்கு 200 ரூபாய் மட்டுமே கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை சொந்த ஊர் அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாத கணக்கில் தேங்கியுள்ள மழைநீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்பள்ளியில் பொது தேர்வுக்கான வினாத்தாள்கள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் நிலையில் மழைநீரை அகற்ற இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் எருது விடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. தொடர்ந்து விழாவின் போது சீறிப்பாய்ந்து ஓடிய காளைகளை இருபுறமும் நின்று மக்கள் ரசித்தனர். தமிழ்நாடு கல்குவாரிகளில் இருந்து கேரளாவிற்கு அதிக அளவில் கட்டுமானப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் தங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறி தேனி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் தொடர்ந்து 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டயாப்பர் கம்பெனி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கம்பெனி அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாவிபாளையம் பகுதியில் வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் என்ற டயாப்பர் தயாரிக்கும் கம்பெனிக்கான கட்டுமான பணி நடந்து வருவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவள்ளூரில் தேசிய நெடுஞ்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்த திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே காவல்துறை அனுமதி அளித்ததாக கூறப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியின் அரசியல் அறிவியல் பிரிவு துறை பொறுப்பு தலைவரை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரலாற்றுத்துறை பேராசிரியர் முருகேசன் அரசியல் அறிவியல் பிரிவு பொறுப்பு தலைவராக உள்ளதால் வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு அவர் கடந்த 2 மாதங்களாக பாடம் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் ரயில்வே கேட் இருப்பு பாதையை மக்கள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பழுதடைந்த சாலையை சீரமைக்க கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடிக்கடி ஏற்படும் விபத்தை தடுக்க கோரி திருக்கச்சூர் பாமக முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என கூறி குமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே பெண்ணிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மதிமுக முன்னாள் கவுன்சிலர் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். கிரிப்டோ கரன்சியில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 2 லட்சமாக திரும்ப கிடைக்கும் என கூறி 20 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் மோசடி செய்தனர். சேலத்தில் சென்னையைச் சேர்ந்தவரிடம் கத்திமுனையில் வழிப்பறி செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற ஜவுளி விற்பனை பிரதிநிதி சேலம் தாதுபாய்குட்டை பகுதியில் உள்ள தங்கும் விடுதிக்கு நடந்து சென்றிருக்கிறார். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 20,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றது.
திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே காரை வழிமறித்து செல்போனை பறித்து சென்ற 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திப்பம்பட்டியைச் சேர்ந்த சாந்தகுமார் தனது காரில் வேடச்சந்தூர் சென்றுவிட்டு வீடு திரும்புகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் வழிமறித்தனர். பின் அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி சாந்தகுமாரிடமிருந்து செல்போனை பறித்து சென்றனர். லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 3 நீதிமன்ற காவலை ஏப்ரல் 9 வரை நீட்டித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்காலில் தனியார் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக PWD தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் உட்பட 3 பேரை CBI போலீசார் கைது செய்தனர். ரம்ஜான் பண்டிகை இன்னும் சில தினங்களில் வருவதையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியது. சந்தை தொடங்கிய 2 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கர்நாடகாவில் இருந்து ஈச்சர் வாகனத்தில் தர்பூசணி மூட்டைக்குள் மறைத்து வைத்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 215 கேன் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்கா பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். குமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே பாம்பு கடித்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரத்தினபுரம் பகுதியை சேர்ந்த மணில் என்பவர் தேங்காய் குவியலில் இருந்து தேங்காயை எடுத்தபோது அவரது கையில் ஏதோ ஒன்று கடித்துள்ளது. அப்போது எலி கடித்ததாக நினைத்து கொண்ட மணிலுக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவரை நல்ல பாம்பு கடித்தது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் யூனியன் அலுவலகம் முன்பாக உள்ள பேருந்து நிறுத்தம் ஆபத்தான முறையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டடத்தின் கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிந்தும் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயத்திலும் உள்ளதாக புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திர மாநிலத்தில் இருந்து கிருஷ்ணா நதி கால்வாய் வழியாக 100கணக்கான டிப்பர் லாரிகள் மூலம் மணல் கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் கால்வாய் ஓரத்தில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்களின் இலைகள் உள்ளிட்டவைகளில் தூசுகள் படிந்து விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மரங்களை வெட்டுவது என்பது மனிதர்களை கொலை செய்வதை விட மோசமானது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மரங்களை வெட்டி சுற்றுச்சூழலை நாசமாக்கும் நபர்கள் மீது கருணை காட்ட முடியாது என்ற நீதிபதிகள் இப்படி ஏராளமான எண்ணிக்கையில் மரங்களை வெட்டுவது மனித கொலைக்கு சமம் என்றனர். சத்தீஸ்கரில் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் வீடு உட்பட பல இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கான காரணம் குறித்து சிபிஐ தெரிவிக்காத நிலையில் மகாதேவ் ஊழல் தொடர்பாக சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைய முயற்சி செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. 7 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் நுழைவு வாயிலை உடைக்க முயன்ற அவர்கள் போலீசாரோடு வாக்குவாதம் செய்தனர். டெல்லியில் 9ஆம் வகுப்பு மாணவன் நண்பர்களால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தவுடன் 10 நிமிடத்தில் வீடு திரும்புவதாக கூறிவிட்டு வெளியே சென்ற தனது மகன் கொலை செய்யப்பட்டதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்தியாவில் போல உரிய அடையாள ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்ற எக்ஸிகியூட்டிவ் உத்தரவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறப்பித்துள்ளார். அதன்படி அமெரிக்காவில் குடியுரிமைக்கான ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க முடியும் என்ற நிலை ஏற்படும். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்குள் இறந்த சால்மன் மீனை எடுத்து வந்து காண்பித்த பெண் எம்பியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனியா மாநிலத்தில் பட்டியலிடப்பட்ட இடங்களில் சால்மன் மீன் பண்ணைகளை அமைக்க சட்டம் முன்மொழியப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெண் எம்பி மீனுடன் அவைக்குள் வந்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான 5வது T20 போட்டியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 128 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி வெறும் 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 131 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. வரும் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் IPL போட்டியை காண மெட்ரோ ரயில்களில் போட்டிக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நள்ளிரவு 1 மணிக்கு கடைசி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சுப்மன் கில்லின் மோசமான கேப்டன்சியால் தான் குஜராத் அணி தோல்வியை தழுவியதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஷேவாக் புகார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேசிய அவர், போட்டியின் போது பவர் பிளே ஓவர்களில் முகமது சிராஜை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். பெண்கள் T20 போட்டிக்கான ICC தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் பெத் மூனி முதல் இடத்திலும் தஹீலா 2வது இடத்திலும் உள்ளனர். முதல் 10 இடங்களில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மட்டுமே இடம் பிடித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்பதற்கான தகுதி சுற்று போட்டியில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றது. பிரேசில் அணிக்கு எதிரான போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. தற்போது தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள அணிகளுக்கு தகுதி சுற்று நடைபெற்று வரும் நிலையில் இதில் 31 புள்ளிகளுடன் அர்ஜென்டினா முதல் இடத்தில் உள்ளது. நடிகர் மனோஜ் பாரதியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சோகத்தில் உடைந்து போன பாரதி ராஜாவை சேரில் அமர வைத்து தூக்கி வந்து மனோஜின் உடலை சுற்றி வர செய்த நிலையில் மனோஜின் இளைய மகள் கொள்ளிப்பானையை சுமந்தபடி உடலை சுற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து இரு மகள்களும் வெளியே வந்தவுடன் பாரதி ராஜாவின் தம்பி மகன் வினோத் கொள்ளி வைத்தார். நடிகர் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலி செலுத்திய பின்னர் மகனை இழந்து மீளா துயரத்தில் தவிக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மனோஜ் இல்லத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரரான விஜய் நடந்தே சென்று மனோஜின் உடலுக்கு மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். நடிகர் மனோஜின் உடலுக்கு திரைக்கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சீமான், பிரேமலதா விஜயகாந்த், விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், பார்த்திபன், SJ சூர்யா உள்ளிட்ட பலர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கொட்டம் குளக்கரா தேவி கோவில் சமய விளக்கு திருவிழாவில் ஆண்கள் பெண்களைப் போல வேடமணிந்து வழிபாடு செய்தனர். பக்தர்கள் தங்கள் தொழில் சிறக்கவும் செல்வம் பெருகவும் பெண்களைப் போல பட்டுப்புடவை, தாவணி போன்ற உடைகளை அணிந்து வந்து அம்மனை தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வாராப்பூர் புலவன்காடு கிராமத்தில் பிடாரி அம்மன் கோவில் மதியெடுப்பு திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட குடங்களில் தென்னம்பாளையை வெட்டி வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்த அவர்கள் அதனை கோவில் முன்பு குவித்து நல்ல மழை பெய்ய வேண்டுமென வேண்டிக் கொண்டனர். விவோ நிறுவனம் தனது V50e ஸ்மார்ட் போனை வரும் ஏப்ரல் மாதம் இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. MediaTek Dimensity 7300 SoC சிப்செட், குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, 5600 mAh பேட்டரி போன்ற பல அம்சங்கள் கொண்ட இந்த போன் 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது.